ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 1/5/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சதுர்த்தி, வரசதுர்த்தி, அரசு விடுமுறை, மே தினம், சமநோக்கு நாள், உலக கடவுச்சொல் தினம். அதாவது இன்னைக்கு வேர்ல்டு பாஸ்வேர்டு டே. அதேமாரி இன்றைக்கி உலக தொழிலாளர்கள் தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைக்கி மேக்சிமம் இல்லை, நீங்கள் காலையில் 6லேருந்து 7:30, பிற்பகல் 1லேருந்து 3 இந்த டயத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ராகு காலம், யமகண்டம். அடுத்தபடியாக இன்றைக்கி சூலம் தெற்கு, அதாவது தெற்கு பக்கம் பிரயாணம் போகக்கூடாது. அதுக்காக நம்ம ஒரு உத்தியோகம் நிமித்தமாகவோ இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லைன்னா அசுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லை உடல் ஆரோக்கியத்துக்காக அப்படிங்கும்போது நம்ம தெற்கு பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் பரிகாரமாக என்ன பண்ணினா, நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் தைலம்னா அமிர்தாஞ்சனம்லாம் அதெல்லாம் இல்லை. என்ன தைலம்ங்கிறது அந்த நல்லெண்ணெய் தான் தைலம். அந்த நல்லெண்ணெயை ஒரு சொட்டு, நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரே ஒரு சொட்டு தலையில் அப்படி உச்சந்தலையில் வச்சுட்டு உங்கள் பிரயாணத்தெல்லாம் மேற்கொள்ளுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மேஷ லக்னம் இருப்பு 1 நாழிகை 55 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:57 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 4:49 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:26 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1 மணி 3 நிமிடங்கள் வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 6:45 மணி வரை வணிச்சை, அதன் பின்பு மாலை 4:49 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை. சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:26 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். இன்றைக்கி வியாழக்கிழமை கண்டிப்பாக குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சித்தர்கள் குருமகான்கள்லாம் ரொம்ப வழிகாட்டிகள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரியா? அதேமாரி நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை முல்லை மலர்களால் நெய்தீபமேற்றி குரு காயத்ரியான ஓம் ரிஷபத்வஜாய் வித்மகே கிருணிஹஸ்தாய திமிகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லிட்டு வணங்கிட்டு வாங்கோ. ஒரு அற்புதமான நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தினா சங்கடகர சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி நமக்கு வரங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சதுர்த்தி. அதுவும் விநாயக பெருமானை நீங்கள் சாதாரணமாக அருகம்புல் போட்டு வழிபாடு பண்ணினாலே ஏகப்பட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி வர சதுர்த்தி அப்படிங்கும்போது வளர்பிறை சதுர்த்தியில் கண்டிப்பாக போயிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு அருகம்புல் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கடவுளோட அருளோட, கணபதியோட துணையோட கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சூரியன், ரிஷப ராசியில் குரு மற்றும் சந்திரன், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் புதன், சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத்.
எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தனவரவும் மாலையில் மனோதைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான ஒரு நாள், ஒரு வரவு கிடைக்கும், எதிர்பாராத ஒரு வரவு. சாயந்தரம் இந்த சந்திர பகவான் அப்படியே ராசி மாறி உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். 3ஆம் இடத்துக்கு போனோடனே உங்களுக்கு மனசில் தைரியம் அதிகரிக்கும். கண்டிப்பாக காசு வந்தாலே தைரியம் தான் சுவாமி எல்லாருக்குமே. பர்ஸில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஓரமாக போய் உட்காந்துட்டு இருப்போம். அதே காசு இருந்தது அப்படின்னா சூப்பர். அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித தைரியம் குடிகொள்ளும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா சாயந்தரம் மாலைக்கு பின் பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் அது சேரும். அதனால் இன்றைக்கி வீண் அலைச்சல் இருக்காது, சந்தோஷமான அலைச்சல் தான். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் ஏன் அப்படின்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் காலையில். அதே சமயம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனாலே சந்தோஷமான ஒரு வருமானம் வந்து சேரும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் கப் சிப் காராவடை அமைதியாக இருங்கோ, சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் செலவு இருக்கும். அதே சமயம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சஸ்தானத்தில் சந்திர பகவான் காலையில் இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட ஜென்மராசிக்கு வந்து உட்காந்துடுறார். ஜென்மராசியில் வந்தாலே சில சமயம் சந்தோஷமாக இருக்கும், சங்கடங்களும் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒரு சுப செலவு வந்து சேரும். சாயந்தரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கவனமாக இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி உற்சாகமான ஒரு நாள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே எப்படியும் சக்ஸஸ் ஆகிடும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே அந்த 2 சாக்லேட்டை நீங்களே சாப்பிட்ருங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் வரவும் மாலையில் செலவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விருப்பஸ்தானம் மோட்சஸ்தானத்தில் வந்துடுறார். அதனால் காலையில் கண்டிப்பாக ஒரு வரவு இருக்குது. உத்தியோகத்தில் சலுகைகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம், எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஆனால் அவரே ராசி மாறி சந்திர பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்தோடனே செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் சந்தோஷத்தை தரும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் ஒரு பொறுப்பை கொடுப்பார். இன்றைக்கும் அற்புதமாக செய்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. நீங்கள் சூப்பரான ஆளாச்சே, நீங்கள் தான் அடி தூள் கலப்புவீங்களே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொறுப்பெல்லாம் வந்து இந்த சொல்லுவாங்களே, இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு, அந்த மாதிரி இன்றைக்கி பொறுப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். அதனாலே இந்த சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துல வந்தோடனே சாயந்தரத்துக்கு மேலே ஒரு சந்தோஷம் இருக்குது, சிறப்புகள் இருக்குது. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு பவர் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சந்தோஷமான ஒரு நாள். அதே சமயம் இந்த சந்திர பகவான் ராசி மாறி சாயந்தரம் உங்களுடைய ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமான ஒரு நாள். சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. அதேமாரி இன்றைக்கி தகப்பனார் ரொம்ப ஆதரவாக இருப்பார். உங்களுக்கு தந்தையார் மூலமாக எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்கள் அஷ்டமராசியில் இருக்கார். அஷ்டமராசியில் இருந்தாலே கொஞ்சம் டென்ஷன் தான், கூட குருவும் இருக்கார். ஆனாலும் உங்களுக்கு சில நன்மைகள் இருக்குது. அப்படின்னாலும் கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்கீங்க. அந்த டென்ஷன்லாம் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள். இருந்தாலும் கவனம் தேவைப்படக்கூடிய நாள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் கலகலப்பை கொடுப்பார். அதே சமயம் அவரே ராசி மாறி உங்கள்கிட்ட அஷ்டம ராசிக்கு வந்துடுவார். சாயந்தரம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது சரியா. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக பொழுதுபோகக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். இன்னைக்கு காலையில் 6ஆம் இடமாக பகிர்வுண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் ஒரு பொறுப்பை கொடுப்பார். சிறப்பாக செய்வீங்க, ஆற்றல் அதிகரிக்கும். அவரே சாயந்தரம் ராசி மாறி இந்த சந்திர பகவான் உங்களோட கலத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சந்தோஷம், சரியா? அதேமாரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் அற்புதமாக இருக்கும், கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, சரியா? அதேமாரி விருந்து கேளிக்கைகள், இந்த வேடிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லை, சரியா? இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான், சாயந்தரம் அவரே ராசி மாறி இந்த சந்திர பகவான் உங்களோட பகிர்வுண ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி குழந்தைகளோட கும்மாளம் தான், சரியா? ஜாலியாக இருங்கோ. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காகவே சில வேலைகளெல்லாம் செய்வீங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். தொழில் வியாபாரம் பரவாயில்லை, ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் ஸ்ரீ கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக 11 தடவை சொல்லிவிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை, ஏதாவது தெய்வத்தை வேண்டிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். ஏன்னா காலையில் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் ஒரு பொன்பொருள் சேர்க்கை அதெல்லாம் கொண்டு வரது கொடுப்பார். அதே சமயம் இன்றைக்கி சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லணும். திடீர்னு வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு தைரியத்தை கொடுப்பார். அவரே ராசி மாதிரி இந்த சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்துல வந்துடுறார். அதனால இன்றைக்கி சந்தோஷமாக உற்சாகமாக நிறைந்த நாள். அதனால இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தைரியமாக எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு சிறப்பாக செய்வீங்க. உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை அருமையாக அமைவதால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.